எல்லாம் எல்லாமே ஜெலசானாவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நலப்பெரும் கருணையினால், மாபெரும் கிருபையினால், அல்லாஹுடைய குர்ஆன் இறக்கப்பட்ட மாதத்தை நெருங்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த அமர்விலே அமர்ந்திருக்கின்றோம். நல்ல செய்திகளை சொல்லிய வண்ணம் செயல்பட எனக்கும், செவிதாழ்த்தையை கேட்கின்ற வண்ணம் செயல்பட உங்களுக்கும் அல்லாஹ் அருள்பாலிப்பானாக. அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து தலைமை தாங்கி நடத்தி தந்து கொண்டிருக்கின்ற என் அகமது கபீர் தமுமுக துணைத் தலைவர், கிளை துணைத் தலைவர் அவர்களை கிராத் ஓதி அமர்ந்திருக்கின்ற ஆலிமா பி மதீனா பஷீர் மாவட்ட செயலாளர் மகளிர் அணி அவர்களை, வாழ்த்துறை வழங்கிய புதிய ஜும்மா பள்ளி இமாம் மதர்சா இமாம் அவர்களை, வரவேற்புரை நிகழ்த்த இருக்கின்ற ஹெச் முகமது ஷேக் ஜலால் கிளை செயலாளர் தமுமுக அவர்களை, தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற அவர்கள் இஸ்லாமிய பிரச்சார பேரவையில் மாவட்ட செயலாளராகவும் இருக்கின்றார்கள். நிகழ்ச்சியை தொகுத்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். அமீர் அப்பாஸ் தாவா ஒருங்கிணைப்பாளர் அவர்களை, முன்னிலை ஜமாத் தலைவர் ஜே ஷரீப் ராஜா அவர்களை, முன்னாள் ஜமாத் தலைவர், முன்னாள் ஜமாத் பொருளாளர் ஜஹபர் சாலிம் அவர்களை, ஜமாத் துணைத் தலைவர் ஜஹபர் சாலின் அவர்களை, ஜமாத் செயலாளர் என் முகமது இப்ராஹிம் அவர்களை, ஜமாத் பொருளாளர் கே எம் அப்துல் அஜீஸ் அவர்களை, ஜமாத்துடைய துணை செயலாளர் அஹ்மத்துல்லா அவர்களை, உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் நற்பெயர்களை வழங்க வேண்டும். எவ்வாறு அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக நம்மை அல்லாஹ் ஒன்று குடும்பம் செய்திருக்கின்றானோ, அதுபோல் அவருடைய மார்க்கத்தை எடுத்து நடக்கக்கூடிய நமக்கு சொர்க்கத்திலும் ஒன்று கூடக்கூடிய நசீபை, நல்ல ஒரு பாக்கியத்தை தர வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். குர்ஆனுடைய மாதத்தை அல்லாஹ்வின் 3 கட்டளைகள். இந்த தலைப்புக்கு வருவதற்கு முன்னால் நாம் எல்லாம் யார், எதற்காக இந்த ஒரு உலகிலே படைக்கப்பட்டிருக்கிறோம், ஏன் பிரத்யேகமாக பிரதிநிதித்துவமாக படைக்கப்பட்டிருக்கிறோம்? நம்மை போல எத்தனையோ உயிரினங்கள் இருக்கிறத, ஊர்வன, நீந்துவன, பரப்பன, நடப்பன என்ற 4 வகையான படைப்புகளில சிந்திக்கக்கூடிய, செயல்படக்கூடிய, விளக்கக்கூடிய ஆற்றல் இந்த மனித படைப்புக்கு மட்டுமே, நல்லது கெட்டதை அறியக்கூடிய அந்த நிலைமை இந்த மனிதனுக்கு மட்டும் வைத்து படைத்திருப்பது ஏன்? நம்மை விட ஓட்டத்திலே சிறந்ததாக இருந்தாலும், உருவத்திலே பெரியதாக இருந்தாலும், சீற்றத்திலே சிறந்ததாக இருந்தாலும், அனைத்தையும் அடக்கி ஆளக்கூடிய ஆற்றலை வழங்கியது ஏன்? நம் வீடுக்காக படைக்கப்பட்டிருக்கிறோமா? அல்லாஹ் கேட்கின்றானே, அது ஹஸிபத்தும் அன்னமா கலக்னாக்கும் அபஸன் வ அன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன். நாம் உங்களை வீணுக்காக படைத்திருக்கிறோம் என்றும், நீங்கள் நம்ம அளவிலே திரும்ப கொண்டு வரப்பட மாட்டீர்கள் என்றும் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? அப்படி நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்தால் அது தப்பெண்ணம். உலகம் மட்டும்தான், அதற்கு பிறகு ஒன்றுமில்லை என்று நீங்கள் நினைத்தால் அது தப்பெண்ணம். உங்களை நாம் வீணுக்காக படைக்கவில்லை, நோக்கத்திற்காக படைத்திருக்கின்றோம். அல்லதீ கலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அவன்தான் மௌத்தை படைத்தான், ஹயாத்தையும் படைத்தான். தாயின் கருவறையிலே 4வது மாதத்திலே ரூஹ் ஊதப்படுகிறது. தவணை முடியும் போது மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் ரூஹ் வாங்கப்படுகிறது. இந்த வாழ்வுக்கும் சாவுக்கும் மத்தியில உங்களில் செயல்களால், அமல்களால் அழகானவர் யார் என்பதை சோதிப்பதற்காக. எதற்காக இந்த சோதனை? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து, அவர்களிலிருந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து, அந்த இருவரையும்
وقلنا يا آدم اسكن أنت وزوجك الجنة وكلا منها رغدا حيث شئتما ولا تقربا هذه الشجرة ولا تقربا هذه الشجرة فتكونا من الظالمين. ஆதமே, நீரும் உம்முடைய மனைவியும் சொர்க்கத்துக்குள்ளே நுழையுங்கள், சுகமாக வாழுங்கள், நீங்கள் விரும்பியதெல்லாம் அனுபவியுங்கள், ஆனால் அந்த மரத்தை மட்டும் நெருங்காதீர்கள். நான் தடுத்திருக்கிறேன், அது உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. அந்த தடுக்கப்பட்டதை ஹராமானதை நீங்கள் நெருங்காதீர்கள். அப்படி நெருங்கினால் நீங்கள் அநியாயக்காரர்களின் ஒருவராகி விடுவீர்கள் என்று சொன்ன பிறகும் அவர்களிடையே ஷைத்தான் ஊசலாட்டத்தை ஏற்படுத்தினான், வசுவாசித்தனத்தை உண்டாக்கினான், அவர்களுக்கு சத்தியமிட்டு சொன்னான், ஏன் அந்த மரத்தை மட்டும் நெருங்கக்கூடாது, அதில் தான் விஷயமே இருக்கிறது, நீங்கள் அந்த மரத்தை நெருங்கினால் மலக்குகளாகி விடுவீர்கள் அல்லது இந்த சொர்க்கத்திலேயே நிரந்தரமாக தங்கி விடுவீர்கள் என்று அவர்களுக்கு ஆசை வார்த்தைகளை காட்டி அவர்களை இந்த மரத்தை நெருங்க வைத்தான். நெருங்கினார்கள், தங்களுடைய வெட்கத்தலங்கள் அவர்களுக்கு வெளிப்பட்டது, சொர்க்கத்தின் இலைகளாய் அவர்கள் தங்களை மறைத்துக் கொண்டார்கள். அப்பொழுது அல்லாஹ் சொன்னான், இதற்கு மேல் நீங்கள் இங்கே இருக்க தகுதி இல்லை, பூமிக்கு இறங்கி விடுங்கள், உங்களுக்கு இனிமேல் ஒரு குறிப்பிட்ட காலம் இந்த பூமியில வாழ்க்கை வசதிகள் இருக்கிறது. ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முதுகந்தண்டில் இருந்த நாம் எல்லாம் சேர்ந்துதான் இறக்கப்பட்டோம். இறங்கி விடுங்கள், பூமியிலே உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையை முடித்துக் கொண்டு வரும்போது எவர் எனக்கு கட்டுப்பட்டு அந்த வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார் அவருக்கு திரும்ப சொர்க்கத்தை கொடுத்து விடுவேன். அந்த மரத்தை நெருங்கி நீங்கள் மாறு செய்தீர்களா, அது போல் யாரெல்லாம் அல்லாஹுக்கு மாறு செய்து வாழுகிறார்களோ அவர்களுக்கு நரகத்தை கொடுத்து விடுவீர்கள். என்னிலிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும். நீங்கள் பூமியில் இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்ற அந்த சரியத்து சட்டங்களை, அந்த வாழ்க்கை நெறிமுறைகளை இறைத்தூதர்கள் மூலமாக வேதமாக நான் உங்களுக்கு தருவேன். எவரெல்லாம் அதை பற்றி பிடித்து வாழ்கின்றாரோ அவருக்கு ஈடேற்றம் உண்டு. திரும்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததிகளாகி அவர்கள் சொர்க்கத்திற்கு வந்து விடுவார்கள். யாரெல்லாம் மாறு செய்கிறார்களோ அவர்களுக்கு நரகம் இருக்கும். இதுதான் கான்செப்ட். சொர்க்கம் இருக்கிறது, நரகம் இருக்கிறது. இந்த உலகத்திலே ஒரு சொற்ப கால வாழ்க்கை இருக்கும். அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனிலே, குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத், படைக்கப்பட்ட ஒவ்வொரு உயிரும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும். வ இன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமஹ், உங்களுக்குள்ள கூலி முழுமையாக பரிபூர்ணமாக கொடுக்கப்படுவதெல்லாம் இவ்வமுடைய நாளில் தான், கியாம நாளில் தான். எவர் நரக நெருப்பின் வேதனிருந்தும் பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்துக்குள்ளே நுழைவிக்கப்படுகிறாரோ, அனுப்பப்படுகிறாரோ, அவர்தான் உங்களிலே பாக்கியசாலி, வெற்றியாளர். இந்த உலக வாழ்க்கை ஏமாற்றும் அற்ப வசதியை தவிர வேறில்லை. ஒவ்வொன்றையும் அனுபவிக்கும் போது சுவையாக இருக்கும். சுவையான பிரியாணியாக இருந்தாலும் பசியாரும் பிறகு அதனுடைய நிலையே வேறு. ஒவ்வொன்றையும் நாம் அனுபவிக்கும் போது அந்த அனுபவிக்கின்ற நேரத்திலே நமக்கு சுகம் கிடைக்கும், அதற்கப்புறம் அது காணல் நீர். ஆகவே இந்த உலக வாழ்க்கையை நம்முடைய லட்சியம், நம்முடைய குறிக்கோள், நம்முடைய நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும் என்றால், இந்த உலக வாழ்க்கை எனக்கு எப்படி முடிந்தாலும் பரவாயில்லை, அது முடியத்தான் போகிறது. தமிழிகளே சொல்லுவார்கள், ஒரு ஐஸ் கட்டி எடுத்து சர்பத்துல போட்டா சர்பத்திலையும் கரையும், ஒரு ஐஸ் கட்டி எடுத்து சாக்கடையில போட்டா சாக்கடையிலையும் கரையும். சாக்கடையில கரைகிறது சாக்கடையோடு சாக்கடை ஆகிவிடும். சர்பத்தில கரைகிறது குளிர்ச்சியாக, அழகாக, இதமாக நாம் பருகக்கூடியதாக ஆகிவிடும். அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையும் கழிந்துவிடும், முடிந்துவிடும்.
அப்ப இப்படி முடியக்கூடிய வாழ்க்கையில நம்முடைய லட்சியம் குறிக்கோள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்திலே நான் எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்லை, ஆனால் மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, கபருடைய வாழ்க்கை இருக்கிறது, அது எனக்கு விசாலமானதாக இருக்க வேண்டும், கண்ணு கட்டிய தூரம் விசாலமாக இருக்க வேண்டும், சொத்தனுடைய சுகந்த காற்றுகளை நான் சுவாசிக்க வேண்டும், அழகான முறையிலே புது மணப்பெண் போல, மணவரை மயக்கத்திலே இருந்த அந்த புது மணப்பெண் போல, மணமகனை போல நான் அழகாக உறங்க வேண்டும். அல்லாஹ் எழுப்பக்கூடிய அந்த கியாம நாளிலே கேள்வி கணக்கில்லாத சொர்க்கத்திற்கு அல்லது இலகுவான கேள்விகள் கேட்கப்பட்டு நான் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும். என்னுடைய கபரு வேதனைக்குரியதாக ஆகிவிடக் கூடாது. என்னுடைய நிரந்தர வாழ்க்கை நரக வாழ்க்கையாக, நெருப்பு வாழ்க்கையாக ஆகிவிடக் கூடாது. ஏனென்றால் நரகத்தை பொறுத்தவரையிலும் மௌத்து கிடையாது. சும்மலாய மௌத்து ஃபீஹா வலா யஹ்யா. அந்த நரகில் அவர்கள் வாழவும் மாட்டார்கள், சாகவும் மாட்டார்கள். சாவை எதிர்கொண்டு அழைப்பார்கள். இவ்வளவு தூரம் கரிந்து பொசுக்கப்படுகிறோமே, சீல் சலம் எல்லாம் எங்களுக்கு குடிநீராக வழங்கப்படுகிறது. உடல்கள் துண்டு துண்டாகி விடக்கூடிய விதத்திலே ஆசிட்டை விட மோசமான செம்பு உருக்கி அந்த குடிநீர் எங்களுக்கு வழங்கப்படுகிறது. விசச்செடிகள், கள்ளிச்செடிகள், முட்செடிகள் இவைகள் எல்லாம் எங்களுக்கு வழங்கப்படுகிறது. ஆனாலும் எங்களுக்கு மரணம் வரவில்லையே. உலகிலே இது போன்ற விஷத்தை நாங்கள் அருந்தினால் எங்களுக்கு கொடுக்கப்பட்டால் நாங்கள் இறந்து விடுவோமே. ஆனால் இங்கே எங்களுக்கு இறப்பே இல்லையே. மாளிகே, நரகத்தின் காவலரே, தலைமை காவலரே, உங்களுடைய ரப்பிடத்தை சொல்லி எங்களுக்கு முடிவை கொண்டு வர சொல்லுங்கள், மரணத்தை கொண்டு வர சொல்லுங்கள். அப்பொழுது அந்த மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள், உங்களிடம் தூதர் வரவில்லையா? அவர்கள் கொண்டு வந்த வேதம் வரவில்லையா? எனக்கென்ன என்று இருந்தீர்கள், அலட்சியமாக இருந்தீர்கள், அல்லாஹ்வுடைய பயம் இல்லாமல், அச்சம் இல்லாமல், மன இச்சைப்படி வாழ்ந்தீர்கள். சொன்னார்கள், இச்சைகளால், ஆசைகளால், பேராசைகளால் தான் நரகம் மூடப்பட்டிருக்கிறது. சிரமங்களால், கஷ்டங்களால் தான் சொர்க்கம் மூடப்பட்டிருக்கிறது. ஆக வெகு இலகுவாக முடியக்கூடிய இந்த உலக வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து மறுமையை இழந்தார்களே, அப்படிப்பட்டவர்கள் நாம் ஆகிவிடக் கூடாது. சொர்க்க வாழ்க்கை வாலிபமாகத்தான் நுழைவார்கள், வயோதிகம் இல்லை. சொர்க்க வாழ்க்கை நோய் இல்லை. சொர்க்க வாழ்க்கை அதிலே மரணம் இல்லை. எந்த ஒரு கண்ணும் பார்த்திராத, எந்த ஒரு காதும் கேட்டிராத, எவ்வளவுதான் கற்பனை திறன்கள் உடையவர்களாக இருந்தாலும் அந்த கற்பனை திறன்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக அல்லாஹ் சொர்க்கத்தை வைத்திருக்கிறான், அந்த கண்குளிர்ச்சியை வைத்திருக்கிறான், அந்த சுகபோக வாழ்க்கையை வைத்திருக்கின்றான். அதிலே மௌத்து கிடையாது. ஆக சொர்க்கமா நரகமா? நான் என்னுடைய தலைப்புக்கு வருகிறேன். இது குர்ஆனுடைய மாதம். 12 மாதங்கள் வருடத்திற்கு அல்லாஹ் அப்படித்தான் சொல்லுகிறார். ஆனால் கடந்த காலங்களிலே வாழ்ந்தவர்கள், ஆட்சியில இருந்தவர்கள், ஜூலியஸ் சீசர் சொல்லுவார்கள், அகஸ்டஸ் மன்னன் என்று சொல்லுவார்கள். அவர்கள் எல்லாம் தங்களுடைய பெயர்களாலேயே மாதங்களை வைத்து அவர்கள் கூட குறைச்சலாக அந்த மாதங்களை புழங்கி வந்தார்கள், பயன்படுத்தி வந்தார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், வானங்கள் பூமி படைக்கப்பட்ட காலத்திலிருந்தே மாதங்களின் எண்ணிக்கை 4, மாதங்களின் எண்ணிக்கை 12. அந்த மாத எண்ணிக்கை 12ல 4 மாதம் புனிதமானது. அந்த புனித மாதம் எது என்று குர்ஆனிலே குறிப்பிடப்படவில்லை. ஹஜ்ஜுடைய மாதமான துல்காயிதா, முஹர்ரம். அதே போல ரஜப் மாதம், இந்த 4 மாதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹஜ்ஜுடைய காலங்கள், ஹஜ்ஜுடைய மாதங்கள் என்றெல்லாம் அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறானே தவிர இந்த 12 மாதங்களிலும் ஒரு மாதத்தை குறிப்பிட்டு அல்லாஹ் பேசுகிறான் என்றால், ஒரு மாதத்தை குறிப்பிட்டு அல்லாஹ் நமக்கு கட்டளை இடுகிறான் என்றால் அது ரமலான் மாதத்தை மட்டும்தான். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆனு ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். ரமலான் மாதம் எத்தகையது என்றால் அதில்தான் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய, நீ இப்படியெல்லாம் நடந்தால் நேர்வழி பெறுவாய், இப்படியெல்லாம் நடந்தால் வழிகட்டு போய் விடுவாய் என்று மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய, நன்மை தீமைகளை பிரித்தறிவிக்கக்கூடிய
தெளிவான சான்றுகளை ஆதாரங்களை கொண்ட குரானை இறக்கி அருளப்பட்டது. எனவே எவர் மாதத்தை அடைகிறாரோ அவர் நோன்பு நோற்றுக் கொள்ளட்டும். இந்த 2வது அத்தியாயம் 185வது வசனத்தின் ஆரம்பத்திலே இவ்வாறு சொல்லிவிட்டு அதை முடிக்கும் போது அல்லாஹ் சொல்கிறார், அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டினானே. எதன் மூலமாக? குரானின் மூலமாக. குரானை ஓதுவது மட்டுமல்ல, நம்முடைய தாய்மொழியிலே அதை படியுங்கள். எதை எடுத்து நடக்க சொல்கிறான், எதை விட்டு விலகி இருக்க சொல்கிறான் என்பதை நீங்கள் சந்திக்கும் அத்தனை துறைகளையும், வியாபாரமா, குடும்பவியலா, ஆன்மீகமா, இன்னும் திருமணமா, பிள்ளை பிறந்தால் அந்த பிள்ளையுடைய வளர்ப்பு முறைகளா, வியாபாரங்களா, வர்த்தகங்களா, விவசாயங்களா, எல்லாவற்றுக்குமாக அல்லாஹ் இந்த குரானிலே வழிகாட்டி இருக்கின்றார். உங்களுக்கு குரான் மூலம் வழிகாட்டியதற்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த மாதம் முழுவதும் நோன்பு நோக்க வேண்டும். உங்களுக்கு வழிகாட்டியதற்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வை போற்றி புகழ வேண்டும். உங்களுக்கு வழிகாட்டியதற்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இந்த மூன்றையும் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். இறை நம்பிக்கையாளர்களே, ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு இறையச்சம் ஏற்படுவதற்காக, தக்வா ஏற்படுவதற்காக உங்களுடைய முன்னோர்கள் மீது எவ்வாறு நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதுபோல உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக? நம்மிலே நாம் அந்த இறையச்சத்தை வளர்த்துக் கொள்வதற்காக. உயிரினும் மேலான நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அகிலத்தோருக்கெல்லாம் அருட்கொடையாக வந்தவர்கள், இறை தூதரும் இறுதி தூதருமான அவர்கள் யுகமுடிவு நாள் வரையிலும் கியாமத் நாள் வரையிலும் மூமின்கள் அனைவருக்கும், மூமின் அல்லாதவர்களுக்கும் அவர்கள் தான் இறை தூதர். அவர்கள் ஏற்க மறுத்தார்கள், நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அத்தகைய இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உங்கள் அனைவரையும் விட அல்லாஹ்வை நான் அதிகம் பயப்படக்கூடியவனாக இருக்கின்றேன். அந்த பயம் நம்மிடம் இருக்கிறதா என்பதை நாம் ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிரபலமான சஹாபி. எந்த அளவுக்கு பிரபலமான சஹாபி என்றால், நபி தோழர்களிலே தோழர்கள் பலரும் அல்லாஹ் மீது ஆணையாக அல்லாஹுடைய தூதரை நான் உயிருக்கும் மேலாக நேசிக்கிறேன், அப்படித்தான் நேசிக்க வேண்டும். அந்நபியும் அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், இந்த நபி இறை நம்பிக்கையாளர்களுடைய உயிரை விட மேலானவர்களாக இருக்கின்றார்கள். அப்படி எல்லா தோழர்களும் நேசிக்கும் போது, தோழமை பாராட்டும் போது, இந்த முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், முஆதே, வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக உன்னை நான் நேசிக்கிறேன். அப்படிப்பட்ட முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஏமன் நாட்டிற்கு கவர்னராக அனுப்பினார்கள். அவர்களை ஒட்டகத்திலே அமர்த்தி வைத்து அந்த ஒட்டகத்தின் கடிவாளத்தை பிடித்துக் கொண்டே நடந்து கொண்டே அவர்கள் சில உபதேசங்களை செய்தார்கள். வேதம் கொடுக்கப்பட்ட ஒரு ஊராரிடம் நீங்கள் செல்கிறீர்கள், இவ்வாறு நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு இறுதியாக சொன்னார்கள், நீ திரும்பி வரும்போது என்னை பார்க்க மாட்டாய், பார்க்காமலும் இருக்கலாம். என்னுடைய கபர் அருகிலே நீ நடக்கக்கூடிய நிலை ஏற்படும். அவர்கள் முன்னறிவிப்பு செய்கிறார்கள், நீ வரும்போது நான் இருக்க மாட்டேன், அல்லாஹ் என்னை கைப்பற்றிக் கொள்வார், என்னுடைய கபர் அருகில் நீ நடக்கக்கூடிய நிலை ஏற்படும் என்று உடனே அவர்கள் அழுது விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் எனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்தீர்கள் என்பதனால் தான் நான் போகிறேன். உங்களை பிரிவதே எனக்கு பெரிய கவலையாக இருக்கிறது. ஆனால் நான் திரும்பி வரும்போது நீங்கள் இருக்க மாட்டேன் என்று சொல்லுகிறீர்களே என்று அவர்கள் அழுத போது, நாம் வாழுகின்றோம், நண்பர்களாக இருக்கின்றோம், தோழர்களாக இருக்கின்றோம், நம்முடைய வாழ்க்கை முடியத்தான் செய்யும். ஆனால் மறுமையில நிரந்தரமாக என்னோடு யாரெல்லாம் இருப்பார்கள் என்றால், யாரெல்லாம் தக்வா உடையவர்களாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் இறையச்சம் உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் என்னோடு இருப்பார்கள். யாரெல்லாம் அல்லாஹ்வை பயந்து இந்த வாழ்க்கையை வாழ்ந்து முடித்துக் கொள்கிறீர்களோ
அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருப்பீர்கள். அதை அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள், முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள். தக்வாவோடு வாழ்ந்தவர்கள், அல்லாஹுவை பயந்து வாழ்ந்தவர்கள் என்னோடு இருப்பார்கள். அது மட்டுமல்ல அன்பானவர்களை, கண்டித்தக்கூடியவர்கள ஒவ்வொரு நாளும் அவர்கள் கேட்பார்கள், அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா வ ஸக்கீஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா. யா அல்லாஹ், என்னுடைய உள்ளத்திற்கு உன்னுடைய பயத்தை அதிகமாக்கி, உன்னுடைய அச்சத்தை அதிகமாக்கி, என்னுடைய உள்ளத்தை அழுக்கார்களை விட்டும் பரிசுத்தப்படுத்தி விடு. எவ்வளவு எண்ணங்கள், பொறாமையான எண்ணங்கள், சந்தேகமான எண்ணங்கள், அவதூறான எண்ணங்கள், புறமான எண்ணங்கள், அதெல்லாம் சில சமயங்களிலே வார்த்தையாக கூட வெளிப்பட்டு விடும். அழுக்கார்களை சுமந்த என்னுடைய இதயத்தை, அவர்களுடைய இதயம் ஏற்கனவே ஜம்சம் தண்ணியால், அவர்களுக்கு சிறு வயதிலே பைபாஸ் செய்துதான், அதாவது அந்த 40 வயதுக்கு ஒரு 3 வருடம் அவர்கள் மேராஜி பயணம் மேற்கொள்ளும் போது அவர்களுக்கு அது எல்லாம் சரி செய்யப்பட்டுதான் சென்றது. அவர்கள் அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களாக இருந்தாலும், உன்னுடைய பயத்தை எனக்கு அதிகமாக என்று கேட்டார்கள். என்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திவிட என்று கேட்டார்கள். பரிசுத்தப்படுத்துபவர்களில் எல்லாம் நீதான் மிகச் சிறந்தவன். இந்த இதயத்தினுடைய உள்ளத்தினுடைய பாதுகாவலன் நீதான். அது மட்டுமல்ல, அவனுடைய எஜமானனும் நீதான் என்று அவர்கள் இந்த தக்குவாவை கேட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த தக்குவாவுக்கான பயிற்சி தான் இந்த ஒரு மாதம் நோன்பு. இந்த ஒரு மாதத்தில அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு மாதத்தில ஷஹரு ரமலான் அல்லது என்று சொல்கிறானே, இந்த ஷஹருல் குர்ஆனுடைய மாதத்தில அல்லாஹ் இதே மாதத்தில ஒரு இரவை பற்றி சொல்லுகிறான். இந்த ரமலான் மாதத்தை சுட்டி காட்டி சொல்லிவிட்டு இந்த மாதத்திலே ஒரு இரவை பற்றி சொல்லுகிறான். லைலத்துல் கத்ரி கைருன் மின் அல்ஃபி ஷஹர். லைலத்துல் கத்ர் இரவு, கண்ணியமிக்க இரவு, இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய இரவு 1000 மாதங்களை விட சிறந்ததாகும். 1000 மாதங்கள் நீங்கள் நின்று வணங்குகிறீர்களா, நோன்பு வைக்கிறீர்களா? முடியுமா? நம்மால் ஒரு இரவு, ஒரு 10 இரவு போல் நமக்கு கிடைத்தால், நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலே வாழ்ந்தார்களே ஆயிரக்கணக்கான ஆண்டுகள், அதை நாம் எட்டு பிடித்து விடுவோம். அல்லாஹ் சொல்லி இருக்கிறார், குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ், படைக்கப்பட்ட மனித சமுதாயங்களில் எல்லாம் நீங்கள் சிறப்புக்குரியவர்கள். ஏனென்றால் நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கின்றீர்கள், அல்லாஹ்வை உறுதியாக நம்பிக்கை கொள்கிறீர்கள். அவர்கள் 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முன்னோர்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது. அந்த நோன்புகளை எல்லாம் அவர்கள் நோற்றிருந்தாலும் ஒரு 10-15 லைலத்துல் கத்ர் இரவு நமக்கு கிடைத்தால் 1000 மாதங்கள் சொல்லவில்லை. 1000 மாதங்களுக்கு 83 வருஷம் 4 மாதம். கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்தது. அத்தகைய ஒரு மாதம் இதுலதான். இந்த மாதத்திலே நரகத்தின் வாசல்கள் மூடப்படுகிறது. எந்த ஒரு வாசலும் திறக்கப்படுவதில்லை. நரகத்தின் 7 வாசல்கள், அந்த 7 மூடப்படுகிறது. எந்த ஒரு வாசலும் அதிலே திறக்கப்படாது. அதே போல சொர்க்கத்தின் வாசல்கள் 8 திறக்கப்படுகிறது. அதில் எந்த ஒரு வாசலும் மூடப்படாது. கமலானை அடைந்தவன் நல்லவனே, நன்மைகளை அதிகரித்து போய் திறந்திருக்கிற அந்த சொர்க்கத்தின் அந்த கதவுகளில் எந்த வாசல் வழியாக உன்னை செல்லக்கூடிய அந்த நன்மையான தான தர்மங்களால், நோன்பால், தொழுகையால், குர்ஆன் ஓதுதலால், திக்ரால் அதிகம் செய்து கொள். பாவம் செய்துவிட இந்த மாதத்திலாவது நீ பாவத்தை நிறுத்திக் கொள். பாவம் செய்யாதே. மூடப்பட்ட நரகவாசல் நமக்கு மூடப்பட்டதாகவே இருக்க வேண்டும். 11 மாதங்களில் அழுக்கார்களை சுமந்தவர்களாக, பாவங்களை செய்தவர்களாக, அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாமல் கண்ட காட்சிகளை, மடத்தனங்களை விதைக்கக்கூடிய, கல்லுக்கு சக்தி இருக்கிறது, பாம்புக்கு சக்தி இருக்கிறது என்று சொல்லி மக்களுடைய மூளை எல்லாம் மழுங்கடிக்கக்கூடிய, மனோவியாதிக்காரர்களாக்கக்கூடிய மெகா தொடர்கள், சீரியல்கள். அதான் நோன்பு காலத்திலே சில பேர்கள் இந்த டிவி வேண்டாம் என்று மூடி வைத்து விடவும் செய்வார்கள். இந்த 11 மாதங்களிலே ஷைத்தான் தாட்டி படைக்கப்பட்ட நாம் செய்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்றால்
நரகத்தின் வாசல்கள் மூடப்பட்டதாகவே நாம் இங்கே இருந்து சொர்க்கத்தின் வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது, அதிலே நாம் நுழைய வேண்டும் என்று சொன்னால் இதை விட ஒரு வாய்ப்பு கிடையாது. இந்த நோன்பை எதிர்கொள்ள வேண்டும், நோன்புகளை நோக்க வேண்டும், ஜகாத் சதக்காக்களை வழங்க வேண்டும், இரவு தொழுகைகளை தொழுக வேண்டும், இன்ன பிற ஏராளமான நன்மைகளை குரான் ஓத வேண்டும், எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று எண்ணி இருந்த எத்தனையோ பேர் இன்று நன்மையிலே இல்லை. சென்ற வருடம் இருந்தவர்கள், சென்ற நோம்பிலே இருந்தவர்கள் இந்த வருடம் நம்மோடு இல்லை. இந்த பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். இந்த பாக்கியத்தை நாம் நழுவ விடலாமா? கடந்த காலங்கள் எப்படி போனாலும் கவலை இல்லை. அல்லாஹ் மன்னிப்பவன், மன்னிப்பதை விரும்புவன், மன்னிப்பதை தன் மீது கடமையாக்கி கொண்டவன். லைலத்துல் கத்ர் இரவாக இருந்தால் நான் அல்லாஹ்விடம் என்ன பிரார்த்தனை செய்ய வேண்டும்? அல்லாஹும்ம இன்னக அஃபுவன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. யா அல்லாஹ், நீ மன்னிப்பவன், மன்னிப்பதை விரும்புபவன், என்னை மன்னிப்பாயாக. எவ்வளவு பேர்கள் பாவங்களை அடித்துக் கொண்டே மழை போல் சுமத்தி கொண்டே இருந்த அந்த பாவங்களுக்கு மன்னிப்பை தேடுவதில்லை. முன்னால் பேசிய சகோதரி ஆலிமா அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்கும் சொர்க்கத்திற்கும் தாமதிக்காமல் விரைந்து வாருங்கள். அதற்குரிய பருவ காலம் இது, வசந்த காலம் இது. கிடைக்குமா? கிடைத்திருக்கிறது என்றால் அது சரியான முறைகளை நாம் பயன்படுத்த வேண்டாமா? அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்கும் சொர்க்கத்திற்கும் நீங்கள் தாமதிக்காமல் விரைந்து வாருங்கள். அதனுடைய பரப்பளவு எப்படி தெரியுமா இருக்கும்? வானங்கள் பூமியை போன்ற விசாலமானது. அல்லாஹ் படைத்து வைத்திருக்கின்ற சொர்க்கம் யாருக்காக படைத்திருப்பதாக சொல்கிறார்? அதை நான் தயாரித்து வைத்திருக்கிறேன். யாருக்காக? முத்தகீன்களுக்காக, பயபக்தி உடையவர்களுக்காக என்று அல்லாஹ் சொல்றார். அந்த பயபக்தி உடையவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதையும் சொல்கிறார்கள். அல்லது என அவர்கள் செல்வமான வசதி வாய்ப்பான நிலையில செலவு செய்வார்கள் அல்லாஹ்வுக்காக. சொன்னார்கள் இல்லையா? அல்லாஹுடைய மஹப்பத்துக்காக, அல்லாஹுடைய பிரியத்திற்காக அவர்களுக்கு வழங்கப்பட்ட தொழுது ஏழைகளுக்கும் அநாதைகளுக்கும் சிறைவாழ் மக்கள் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் அவர்கள் செலவு செய்வார்கள். அப்படி செலவு செய்து விட்டவர்கள் சொல்லுவார்கள், இன்னமா நுஜயமோ என்று சொல்லி அவர்கள் சொல்லுவார்கள், இந்த உதவிகளை, இந்த உணவுகளை நாங்கள் செய்வதெல்லாம் அல்லாஹுடைய திருமுகத்துக்காகத்தான், அல்லாஹுடைய திருப்திக்காகத்தான். நீங்கள் எங்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும், நீங்கள் எங்களை பாராட்ட வேண்டும் என்பதற்காக அல்ல. அல்லாஹ் உங்களுக்கு எங்களை வழங்க செய்தான். அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அந்த நாள் முகங்கள் எல்லாம் கருத்து சுண்டி விடுமே, அமளிக்குமளியான அந்த கியாம நாள். அதற்கும் அல்லாஹுக்கும் பயந்துதான் நாங்கள் இத்தகைய உதவிகளை செய்கிறோம் என்று தக்வாவோடு பிரதிபலனை எதிர்பார்க்காமல் அவர்கள் தான தர்மங்களை செய்வார்கள். ஏழ்மையாக இருந்தாலும் செய்வார்கள், ஏழ்மையா இருந்தாலும் கொஞ்சம் இருந்தாலும் அதிலையும் கொஞ்சம் கொடுப்பார்கள். மனிதர்களுடைய பாவங்களை அவர்கள் மன்னித்து விடுவார்கள். நமக்கு அவர் செஞ்சுக்காரா, கரு வைக்க மாட்டாங்க, குரோதம் விரோதம் பாராட்ட மாட்டார்கள். சரி, ஏதோ ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலை அவர் அவ்வாறு நமக்கு செய்து விட்டார். அல்லாஹ், நான் அவரை மன்னித்து விட்டேன், நீயும் அவரை மன்னித்து விடுகிறார். இது உறுதியான விஷயம், வீரமான விஷயம். பூமியில் உள்ளவர்களுக்கு நீங்கள் மன்னித்தால் வானத்தில் உள்ளவன் உங்களுக்கு மன்னிப்பான். அல்லாஹுடைய மன்னிப்பு உங்களுக்கு வேண்டுமா வேண்டாமா? மன்னியுங்கள், விட்டு தள்ளுங்கள். குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. குற்றம் பார்த்து கொண்டே இருந்தால் நீங்கள் உறவாக வாழ முடியாது. எவர் தனது உணவில் அபிவிருத்தியையும் நீண்ட ஆயுளையும் விரும்புகிறாரோ அவர் தன்னுடைய உறவினர்களோடு உறவை பலப்படுத்தட்டும், அந்த உறவை பேணி வாழட்டும். அபிவிருத்தி என்றால் நிறைய இருக்கிறது இல்ல, புலன்களுக்கு அப்பாற்பட்டு அல்லாஹ்விடம் இருந்து வரக்கூடிய அருள் வளம், அது நமக்கு உணவிலே வந்துவிடும். அந்த உணவை சாப்பிடும் போது எந்த சீக்கும் வராது.
உள்ளம் அமைதி பெறும், உடல் வலிமை பெறும், ஏன் இன்னும் ஆன்மீக பலமை நமக்கு வந்துவிடும். அப்படிப்பட்ட மன்னிக்கும் தன்மை, எவருக்கெல்லாம் மன்னிக்கும் தன்மை குறைவாக இருக்கும் என்றால் கோபம் கொள்கிறார்கள் இல்லையா, அவர்களை பற்றி அல்லாஹ் அந்த முத்தகீன்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் கோபத்தை அவர்கள் வெளிப்படுத்த முடியும். அவர் குடும்ப தலைவராக இருப்பார், ஜமாத் தலைவராக இருப்பார், அவர் கோபம் கொள்வதிலே கூட நியாயம் இருக்கும். ஆனாலும் அவர் கோபத்தை வென்று விலகி விடுவார், கோபத்தை அடக்கிக் கொள்வார் என்று அல்லாஹ் கூறுகிறார். இந்த முத்தகீன்கள், இந்த தக்குவாதாரிகள் சில சமயங்களிலே ஷைத்தானுடைய தூண்டுதலால், சந்தர்ப்ப சூழ்நிலைகளால், கூட்டாளிகளுடைய சேர்க்கைகளால் மானக்கேடான காரியத்தை செய்து விட்டாலும், தனக்குத்தானே அடிந்து இணைத்து விட்டாலும், வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும் ذكروا فاستغفروا لذنوبهم ومن يغفر الذنوب الا الله ولم يصروا على ما فعلوا يعلمون. என்னுடைய அடியார்கள், இந்த தக்குவாதாரிகள் சில சமயங்களிலே சந்தர்ப்ப சூழ்நிலையால் தனக்குத்தானே அணிந்திழந்து கொண்டாலும், மானக்கேடான காரியத்தை செய்தாலும் உடனே அவர்கள் விழிப்படைந்து மனப்பூர்வமாக அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்பார்கள். பாவங்களை மன்னிக்க அல்லாஹ்வால் யாரால் முடியும்? பாவங்களை மன்னிப்பதற்கு அல்லாஹ்வை தவிர யாரால் முடியும்? இருப்பினும் அந்த பாவத்திலே தொடர்ந்து அவர்கள் தரிபட்டிருக்க மாட்டார்கள், அந்த பாவத்திலே அவர்கள் நினைத்திருக்க மாட்டார்கள், அதை விட்டு வெளியாகி விடுவார்கள். தௌபத்தன் நசூஹா, கடந்த பாய் எப்படி மதிக்கு ஏறாதோ அது போல செய்த பாவம் எங்கள் செய்யப்படாது என்ற நிலையிலே அவர்கள் விளங்கி, ஆக இப்படியெல்லாம் இறைச்சமுடையவர்களுடைய பண்புகளை எல்லாம் சொல்லி காட்டுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி இறைச்சத்தை தான் போதிப்பார்கள். மக்களில் அதிகமாக சொர்க்கத்தில் நுழைப்பவர்கள் யார் என்றால், மக்களை அதிகமாக சொர்க்கத்தில் நுழைவிக்கக்கூடிய இரண்டு பண்புகள் என்னவென்றால், ஒன்று தக்வா, அல்லாஹ்வுடைய பயம், இன்னொன்று நற்குணம். நற்குணமும் தக்வாவும் இருந்தால் நமக்கு சொர்க்கம் நிச்சயம். ஆகவே இந்த தக்வாவை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறையவே சொல்லி இருக்கிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். மூமின்களே, காபிர்களே அல்ல, அஹ்லல் கிதாப் வேதம் கொடுக்கப்பட்டவர்களே அல்ல, முஷ்ரிக்கீன்களே அல்ல, மூமின்களை பார்த்து சொல்கிறார், அல்லாஹ்வை பயப்பட வேண்டிய முறையிலே பயப்படுங்கள், முஸ்லீமாக அல்லாமல் மௌத்தாகி விடாதீர்கள். இதனுடைய அர்த்தம் என்ன? நீங்கள் அல்லாஹ்வை பயப்பட வேண்டிய முறையிலே பயப்படாமல் சடங்காக சம்பிரதாயமாக தொழுகைகளை மற்ற நல்லறங்களை செய்து கொண்டு அல்லாஹ்வுடைய பயம் இல்லாமல் நீங்கள் இருந்தீர்கள் சொன்னால், உங்களை நீங்கள் முஸ்லீம்கள் என்று சொல்லிக் கொண்டாலும் இறுதியிலே உங்களுடைய மௌத்து முஸ்லீம்களுடைய மௌத்தாக இருக்காது, ஷஹாதத் கலிமாவுடைய மௌத்தாக இருக்காது. ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை பயப்பட வேண்டிய முறையிலே பயப்படுங்கள், முஸ்லீம்களாக அல்லாமல் மௌத்தாகி விடாதீர்கள் என்று மூமின்களை பார்த்து, முஸ்லீம்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறார்கள் சொன்னார். அதே போலதான், ஓ மனிதர்களே, ஒரே ஒருவனிலிருந்து உங்களை அனைவரை படைத்த உங்களுடைய ரப்பை பயந்து கொள்ளுங்கள். அவர் இருந்துதான் அவனுடைய மனைவியாரை அவன் படைத்தான். அந்த இருவரிலிருந்துதான் நீங்கள் ஆண்களாக பெண்களாக பள்ளி பெருகி இருக்கிறீர்கள். இந்த மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறையச்சத்தை சொல்லிக் கொண்டே இருக்கின்றான், போதித்துக் கொண்டே இருக்கின்றான். ஏனென்றால் நீங்கள் தூய்மையாக வாழ வேண்டுமா? அல்லாஹ்வுடைய பயத்தோடு வாழ்ந்தால் உங்களுக்கு ஒரு வழியும் இல்லை என்றாலும் அல்லாஹ் ஒரு வழியை ஏற்படுத்துவதாக சொல்கிறார். மனமிக்க தூய்மையான வாழ்க்கை தக்வாதாரிகளுக்கு நிச்சயமாக உண்டு. அல்லாஹ்வை பயப்படுவது போல் பயந்து கொண்டு ஷைத்தானுடைய சேவகர்களாக, ஷைத்தானுடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய அடிமையாகி நாம் எதையெல்லாம் ஷைத்தான் தூண்டுகிறானோ அதையெல்லாம் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆகவே இறையச்சம் குறித்த ஏராளமான விஷயங்கள் தனி தலைப்பெற்று பேசினாலும் மணிக்கணக்கிலே பேசலாம். ஆக இந்த நோன்பின் ஒரு பயிற்சி நமக்கு 14 மணி நேரங்கள் இந்த நோன்பை படிக்கிறோம். உண்ணாமல் பருகாமல் இருக்கிறோம். ஹலாலான துணை கணவன் மனைவி, கணவன் மனைவியை நெருங்காமல், மனைவி கணவனை நெருங்காமல்,
இந்த நோன்பு காலத்திலே பகல் காலங்களிலே இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்ட காரணத்திற்காக நாம் இருக்கிறோம். நபித்தோழர்கள் சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? பகல்ல மட்டுமல்ல, நோன்பு திறந்த பிறகும் இல்லற உறவிலே ஈடுபட மாட்டார்கள். அதை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது சொல்லுகிற, இரவு காலங்களிலே நீங்கள் ஈடுபடலாம், தப்பில்லை. அதே நேரத்தில் நீங்கள் உங்களை நீங்களே வஞ்சித்துக் கொண்டிருந்தீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு இரவில கூடக்கூடாதுன்னு சொல்லலையே. நீங்களா அல்லாஹ்வுடைய பயம். நீங்கள் அவர்களுக்கு ஆடை, அவர்கள் உங்களுக்கு ஆடை. இதை வேற ஒரு ஓமை தேவையா? கணவனுடைய கண்ணியம், கணவனுடைய கௌரவம், கணவனுடைய சிறப்பு எல்லாம் மனைவிடத்தில் இருக்கிறது. இந்த ஆடையை நாம் போட்டிருக்கிறோமே, எந்த அளவுக்கு உடலோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, எந்த அளவுக்கு நமக்கு தட்பவெட்ப நிலைகளுக்கு ஏற்றவாறு நம்முடைய உடலை பாதுகாக்கிறது. திடீரென்று அந்த ஆடை கிழிந்து விட்டால் அதை உடனே என்ன செய்வோம்? கைப்பற்றி அந்த கிழிசலை மறைக்க பார்ப்போம். ஒரு அழுக்கப்பட்டிருந்தால் அதை மாற்றி கொடுத்த பார்ப்போம். இது போல்தான் கணவன் ஏதாவது தவறு செய்து விட்டால் அவருடைய ஆடையை போன்ற நீங்கள் அதை மறைக்க வேண்டும். அதே போல மனைவி ஏதாவது தவறு செய்து விட்டால் அவர்களுக்கு நல்ல முறைகளை உபதேசித்து நீங்கள் விட்டு கொடுத்து அந்த குறைகளை மறைக்க வேண்டும். 4 பேருக்கு மத்தியிலே குடும்பத்தவரை எல்லாம் அழைத்து வைத்தவர்களை கேவலப்படுத்தக்கூடாது. நீங்கள் அவர்களுக்கு ஆடை, அவர்கள் உங்களுக்கு ஆடை. ஆகவே நீங்கள் நோன்பு கால இரவுகளிலே தாமத்தை கொள்ளுங்கள். ஃபஜ்ர் வரும் வரையிலும் அது உங்களுக்கு ஆகமாக்கப்பட்டிருக்கிறது. ஃபஜ்ர் வந்துவிட்டால் அந்த வெள்ளை நூல் வர ஆரம்பித்து விடும். அதாவது பொழுது புலருவது. கருப்பு நூல் என்பது இருள், அது விலகுவது. அது வந்து விட்டால் நீங்கள் நோன்பை பூர்த்தி செய்யுங்கள். யாரெல்லாம் ஈத்திகாப் இருக்கிறீர்களோ, பள்ளி வாசலிலே ஈத்திகாப் இருக்கும் போது அந்த உறவை வைத்துக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் கூறுச்சு. ஆக அந்த அளவுக்கு தக்குவா உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்றால், திகழ வேண்டும் என்று சொன்னால், வெறும் பசி தாகத்தோடு இருப்பதல்ல நோன்பு. அல்லாஹ் சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எவன் கைவசம் எனது உயிர் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக ஆதமுடைய மற்ற செயல்கள் எல்லாம் அவனுக்குரியது. அவன் சொர்க்கத்திற்கு செல்வதற்காக, நரகத்திலிருந்து பாதுகாப்பதற்காக கலிமாவை சொன்னான், தொழுகை நிறைவேற்றினான், ஹஜ்ஜை நிறைவேற்றினான், தான தர்மங்களை செய்தான். நோன்பு எனக்குரியது, அதற்கு நானே கூலி கொடுப்பேன். அது மட்டுமல்ல, நோன்பாளியுடைய வாயிலிருந்து வரக்கூடிய, வயிறு காய்ந்து வரக்கூடிய துர்வாடை இருக்கிறத, கெட்ட வாடை இருக்கிறது, அது அல்லாஹ்விடத்தில் கஸ்தூரி வாடையை விட சிறந்தது. நீங்க தக்வாவோட அந்த நோன்பை நோற்றால் அதற்கு நானே கூலி கொடுப்பேன். ஒரு நன்மை என்பது 10 மடங்காகும், 10 நன்மை என்பது 700 மடங்காகும். இன்னும் அதை பன்மடங்காக ஆக்கவும் அல்லாஹ் விசாலமான கருணை உடையவன் என்று சொல்கிறான். சொன்னால் நோன்பு எனக்குரியது என்று சொல்ல பிறகு அதையே திரும்ப சொல்லுகிறான். சொல்கிறார், சிலர் உண்ணாமல் இருப்பதால், பருகாமல் இருப்பதால், இச்சைகளிலே ஈடுபடாமல் இருப்பதால் அல்லாஹுக்கு எந்த தேவையும் இல்லை. அவர்கள் தாகித்திருந்ததை தவிர, பசித்திருந்ததை தவிர அவர்களுக்கு எந்த விதமான பலாபலனும் கிடையாது. ஏன் அவ்வாறு கிடையாது? மடத்தனமான காரியங்களை செய்வது, பொய் பேசுவது, பொய்யான காரியங்கள்ல ஈடுபடுவது, வயிறு காய்ந்து வாய் காய்ந்து இருப்பதெல்லாம் நோன்பு. இன்ற வருஷம் நமக்கு வரக்கூடிய நோம்பிலே நாம் அந்த சவால் பாகத்திலே பார்க்கும் போது கடந்த காலங்களிலே நம்முடைய நிலைகளிலே பல மாறி இருக்க வேண்டும். இறையச்சம் அதிகரித்திருக்க வேண்டும். மன இச்சைப்படி வாழ்ந்து கொண்டு நான் நோன்பு வைக்கிறேன் சொன்னால் இல்லை. கண்ணின் விபச்சாரம் பார்ப்பது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நீங்கள் வயிறுக்கு விருந்து கொடுக்காமல் இருக்கலாம், சின்ன திரை பெரிய திரை விருந்துகளை கொடுத்து டைம் பாஸ். 14 மணி நேரம் எப்படி போக போகிறது? பொழுதுபோக்கு, விளையாட்டுகள், சீரியல்கள், சினிமாக்கள், காதுகளிலே அந்த ஹெட்போனை வைத்துக் கொண்டு பாடல்கள், இவைகளை எல்லாம் நீங்கள் கேட்டீர்கள் என்று சொன்னால், பார்த்தீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் அந்த நோன்புக்கு கூலி கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். இந்த கண் எந்த ஒரு உயிரினத்திற்கும் இல்லாத ஒரு பிரத்யேகமானது.
காலையில் விழித்ததிலிருந்து உறங்கும் வரை இது பல படங்களை எடுத்துக் கொண்டிருக்கிறது, போட்டோக்களை எடுத்துக் கொண்டிருக்கிறது, சிலவற்றை ஸ்டோர் பண்ணி கொள்கிறது மூளையில. 10 வருடங்களுக்கு முன்னால் ஒருவரை நீங்கள் பார்த்திருந்தாலும் இவரை பார்த்திருக்கிறோமே, பேசி இருக்கிறோமே, உடனே அதை டெவலப் செய்து விரிவுபடுத்தி இந்த இடத்துல நீங்க இவரை பார்த்தீங்க, இவ்வளவு நேரம் அவரோட இருந்தீங்க என்பதை சொல்லக்கூடிய அந்த கண். ஆணாக இருந்தாலும் பார்வைகளை தாழ்த்துங்கள். முதல்ல ஆணுக்கு தான் எல்லாம் சொல்றான். சேத்த கண்டா மிதிப்பான், தண்ணியை கண்டா கல்லுவான். அதல்ல, ஆணுக்கும் கற்பு இருக்கிறது, பெண்ணுக்கும் கற்பு இருக்கிறது. இந்த கற்பு வெளிப்பட வேண்டும் என்றால் அதுல இந்த பார்வையை தாழ்த்தி தக்குவாவை பிரயோகிக்க வேண்டும். பார்வைகளை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தாழ்த்தி கொள்ளுங்கள். அதே போல நீங்கள் பார்வைகளை தாழ்த்துவதன் மூலமாக கண்ணையும் நோன்பு நோக்க செய்கிறீர்கள். குரானை பார்த்து ஓதுங்கள், அவருடைய தர்ஜுமாக்களை, மொழிபெயர்ப்புகளை பாருங்கள், ஹதீஸ்களை பாருங்கள், நல்ல நல்ல விஷயங்களை பாருங்கள், அல்லாஹுடைய படைப்பின் நுட்பங்களை பார்த்து வியந்து சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் இவ்வாறு நீங்கள் சொல்லுங்கள். அப்ப கண்ணும் நோன்பு. நாவுக்கு நீங்கள் அனுசுவை உணவுகளை கொடுக்காவிட்டாலும் பொய்யால், புறத்தால், அவதூறால், கெட்ட வார்த்தைகள், ஆபாசமான வார்த்தைகள், சண்டை சச்சரவுக்கான வார்த்தைகள், இவைகளை எல்லாம் நீங்கள் பேசினால் நோன்பு போயிடும். ஆமா, இந்த நாவை பேணி பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். சொன்னார்கள், உண்மையில் நிலைத்திருங்கள், உண்மை நன்மையில் கொண்டு செல்லும், நன்மை சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லும். ஒருவர் உண்மையின் தேட்டத்திலே இருந்து உண்மையை தேடிக் கொண்டிருந்தால் அவரை அல்லாஹ் உண்மையாளர்கள் ஒருவராக எழுதுகிறார். பொய் பேசுவது குறித்து நான் உங்களை எச்சரிக்கின்றேன். பொய் பாவத்தில் கொண்டு செல்கிறது, தீமையில் கொண்டு செல்கிறது, தீமை நரகத்திற்கு கொண்டு செல்கிறது. ஒரு பொய்யை பேசிக்கொண்டு அந்த பொய்யின் தேட்டத்திலே இருந்தால் அல்லாஹ் அவர்களை பொய்யர்கள் ஒருவனாக எழுதுகிறார். ஆகவே நாவுக்கு அழகான முறையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாவுக்கு எளிதானது இந்த நாக்கு இருக்குது, இது ரொம்ப சுலபமானது, எளிதானது, அல்லாஹுக்கு மிக பிரியமானது. மறுமையில மீசானில நன்மை தட்டை கணக்க செய்யக்கூடியது. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். இவ்வாறு இது சொல்லுங்கள். அந்த நாவை தூய துதிச்சொற்கள் உள்ள நாவாக ஆக்கிக் கொள்ளுங்கள். ஆக இதெல்லாம் நோன்பு இருக்க வேண்டும். செவிப்புலன்கள் உங்களுக்கு காது தரப்பட்டிருக்கிறது, குர்ஆன் ஓதுவதை கேளுங்கள், நல்ல செய்திகளை கேளுங்கள், அதுவும் தான் பதியப்படுகிறது. எல்லாவற்றுக்கும் மேல வலது பக்கமாக இருந்து நீங்கள் சொல்லுவதில் நன்மையாக இருந்தால் எழுதக்கூடிய வழக்கு இருக்கிறார்கள். இடது பக்கமாக இருந்து நீங்கள் சொல்லக்கூடிய பொய்யை, புறத்தை, அவதூறை எல்லாம் எழுதக்கூடிய வழக்குகள் மாணவர்கள் இருக்கிறார்கள். இது அந்த லக்கல் லக்கியானி அணில் யமீனி வாணி ஷிமாலி தஹீத். எந்த ஒரு சொல்லையும் எடுத்து எழுதுவதற்கு தயாராக வழக்குகள் இல்லாமல் நீங்கள் முடிவதில்லை. வலது பக்கமும் இருக்கிறார்கள், இடது பக்கமும் இருக்கிறார்கள். ஆகவே சொல்லக்கூடிய சொல் அது நாவும், அந்த நாவும் நோன்பாக இருக்க வேண்டும். நம்முடைய காதும் நோன்பாக இருக்க வேண்டும். நம்முடைய சிந்தனைகள் நற்குணங்கள் உள்ள சிந்தனைகளாக இருக்க வேண்டும். நல்லதே என்ன வேண்டும், நல்லதை செயல்படுத்த வேண்டும், நல்லதை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். ஆக இதெல்லாம் சரியாக இருந்தால் நம்முடைய நோன்பு அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நோன்பாக. நோன்பாளிக்கு 2 மகிழ்ச்சிகள் சொன்னார்களா இல்லையா? ஒன்று, நோன்பு திறக்கும் போது அல்லாஹ் நீ சொன்ன பிரகாரம் என்னுடைய நாவை பேணி, பார்வையை தாழ்த்தி, செவியை பேணி, எல்லா விதமான சிந்தனைகள், கெட்ட சிந்தனைகளை விட்டு நான் இந்த நோன்பை வைத்து விட்டேன், இதிலே தவறு இருந்தால் நீ மன்னித்து போய் என்று சொல்லி நாம் இந்த நோன்பு திறக்கிற நேரத்திலே ஒரு மகிழ்ச்சி அடைவோம், சந்தோஷம் அடைவோம். அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றிய சந்தோஷம். இன்னொன்று, இந்த நோன்பாளிகளுக்காகவே அல்லாஹ் காட்சி தருவான். சொர்க்கம் எல்லாம் இருக்கும். அந்த சொர்க்கத்துக்கு மேலே அல்லாஹ்வுடைய தரிசனம் லிகா இருக்கும். உங்களுக்கு என்ன வேண்டும் என்று அல்லாஹ் கேட்பான். ஒன்றுமே வேண்டாம், அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருந்தாலே போதும். அப்படிப்பட்ட ஒரு பார்வை, அப்படிப்பட்ட ஒரு தரிசனம். மக்கான யரிஜு லிகா அல்லாஹி ஃபஇன்ன அஜலல்லாஹி லஆத் வஹுவ ஸமீஉல் அலீம். எவர் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும், பார்க்க வேண்டும் என்று, நம்மை படைத்த ரப்பை பார்க்க வேண்டும் என்று எண்ணுகிறீர்களோ, நல்ல அமல்களை
நல்ல செயல்களை அதிகமாக செய்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நிச்சயமாக அந்த சந்திப்பு நிகழ இருக்கிறது. அந்த சந்திப்பு நிச்சயமாக நிகழ இருக்கிறது, நடக்க இருக்கிறது. அல்லாஹ் சகலவற்றையும் செவியேற்பவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஆகவே அன்பானவர்களை, கண்ணியத்திற்குரியவர்களே, தக்வாவுடையதாக நம்முடைய நோன்பை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது அல்லாஹ் நமக்கு நேர்வழி காட்டினானே, அதற்காக அவனை போற்றி புகழ வேண்டும், அவனை மகத்துவப்படுத்த வேண்டும், அவனை கண்ணியப்படுத்த வேண்டும். என்னென்ன வார்த்தைகள் இருக்கிறதோ அதையெல்லாம் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து சொல்வார்கள். அல்லாஹ், நான் புகழ்ந்தது கொஞ்சம் தான், நீ எவ்வாறு இருக்கிறாயோ அவ்வாறே இருக்கிறாய் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வை போற்றி புகழக்கூடியவர்களாக இருந்தார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு ذكرுல்லாஹ ذிக்ரன் கஸீரா. இறை நம்பிக்கையாளர்களை, நீங்கள் அதிகம் அதிகம் அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள். فسبحوا بحمد ربك وسبحوا بحمد بكرة واصيلا. காலையிலும் மாலையிலும் அவனை நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்கள், போற்றி புகழுங்கள் என்பதாக. வாங்க, அப்படியா? போட்டி புகழக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் நமக்கு அல்லாஹ் நேர் வழி காட்டியிருக்கான். இந்த அற்ப வாழ்க்கை, துனியா வாழ்க்கையையும் மறுமை வாழ்க்கை, நிரந்தரமான வாழ்க்கையையும் நமக்கு வெற்றியாக அமைப்பதற்காக அவன் நமக்கு குர்ஆனை தந்திருக்கின்றான். ஆகவே அவனை போற்றி புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அடுத்ததாக அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். எவ்வளவு நியாமத்துகளை வாரி வழங்கி இருக்கின்றான். உடல் உறுப்புகளிலிருந்து, குடும்பங்களிலிருந்து, சொத்து சுகங்களிலிருந்து, கல்வி அறிவிலிருந்து, திட உணவு, திரவ உணவு எது வேண்டும் என்றாலும் அவனுடைய ரஹமத்தான மழையிலிருந்து அல்லாஹ் எவ்வளவு நியமத்துகளை வாரி வழங்கி இருக்கின்றான். அதற்கு சரியான முறையில நாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும்.